கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all Christmas greetings in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலே கிறிஸ்மஸ் செய்தியை உங்களுக்கு கொடுப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. I'm really glad to present you the Christmas message tonight. அதே சமயத்தில் இந்த செய்தி NLTV மூலமாகவும் YouTube மூலமாகவும் அநேகர் பயனடைய நான் ஜெபத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். This message is going to be a blessing for a lot of people who are going to watch TV as well as through YouTube. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, the title of tonight's sermon, Are you satisfied with Christmas? கிறிஸ்மஸை குறித்து நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? Are you satisfied with Christmas? இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறதா? Is this Christmas satisfactory for you? வாழ்க்கையிலே திருப்தி என்று சொல்வது மிக இன்றியமையாத ஒன்று. Satisfaction is a very important thing for everybody's life. அநேக நேரங்களிலே நாம் திருப்தியோடு பல விஷயங்களை செய்கிறோம். A lot of times we do a lot of things with satisfaction. ஆனால் பல காரியங்களை நாம் திருப்தி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். A lot of things we are doing without satisfaction. நம்முடைய வேதாகமத்திலே விதமாய் வாசிக்கிறோம். We read in the Bible, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். Jesus fed 5 breads and 2 fishes to 5000 people. மற்றொரு முறை 4000 பேருக்கு போஷித்தார். Then he fed it for 4000 people. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதியை கூடை நிறைய நிரப்பினார்கள். The word says, after they were satisfied, they took the remaining in baskets. So திருப்தி எதை காட்டுகிறது? மீதி எடுக்கக்கூடிய அளவிற்கு அது திருப்திகரமாய் இருக்க வேண்டும். Satisfaction shows that we have to take remaining out of the things that we have. கிறிஸ்மஸை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்மஸுக்குள்ளே குறைவில்லை. When you look at Christmas, we cannot say that Christmas in itself is not satisfactory. கிறிஸ்மஸ் எப்போதும் தன்னில் தானே நிறைவோடு இருக்கிறது, அதில் குறைவில்லை, அது திருப்தியான ஒன்றுதான். Christmas is always satisfactory and it's self-fulfilling. ஆனால் அதை கொண்டாடுபவர்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது என்பதுதான் கேள்வி. But the question is, how many of us are really happy as we are celebrating Christmas? இந்த நாளிலே நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 2வது அதிகாரம் 1 15 வசனங்களை நாம் தேர்வு செய்துள்ளோம். As a reference for tonight's sermon, we are going to look at Matthew chapter 2 from verse 1 to 15. இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? We are going to listen to this word. ஏரோதின் ராஜாவின் நாட்களில் யூதாயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஓகே, இப்போ முதல் 2 வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. The first 2 verses has been read. தொடர்ந்து நாம் அடுத்த குறிப்புகளுக்கு நாம் வாசிக்க போகிறோம். We're going to continuously read it later. So இந்த செய்தியினுடைய முதல் குறிப்பு என்ன? The first point of this sermon tonight, முதல் குறிப்பு, what do you seek? என்ன நீங்கள் தேடுகிறீர்கள்? What do you seek? என்ன நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? What do you seek? இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே உங்களுடைய தேடுதல் என்ன? During this Christmas season, what are you seeking for? உங்களுடைய தேடுதலிலே சரியாக இருந்தால் உங்களுடைய கிறிஸ்மஸ் சந்தோஷத்தினுடைய அளவு கூட ஆரம்பிக்கும். If the searching is in the right direction, then the happiness of your searching will become meaningful. இப்போது இந்த முதலாவது 2வது வசனத்திலே விதமாய் பார்க்கிறோம். As we look in the first 2 verses, வசனம் போடுங்க. முதலாவது 2வது வசனம் என்ன சொல்கிறது? ஏரோது ராஜாவின் நாட்களிலே, now after Jesus was born in Bethlehem of Judah, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, behold, wise men from the east came to Jerusalem. கிழக்கிலிருந்து வந்தார்கள். From the east they came. சாஸ்திரிகள், இவர்களுக்கு தமிழிலே சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறது. In English it says wise men. ஆங்கிலத்திலே அதை wise men என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த wise men இவர்கள் யார் என்றால், இவர்கள்தான் மிகப்பெரிய ஒரு ஞானிகளாக, தத்துவ சாஸ்திரிகளாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வரும் காலங்கள் எல்லாம் கணிக்கும் அந்த திறமை இருந்தது. These wise men were considered really wise and they were able to predict what was going to happen in the future. So அந்த அளவிற்கு மிக திறமைசாலிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள். And they came from the east.
இப்ப கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்றால் திருச்சியில் இருக்கிற நாம் சுப்பிரமணியபுரத்திலிருந்து வந்தாரோ என்று நாம் நினைப்போம். It might, as you are living in Trichy, if you look at the east, then it might be Subramaniapuram for us. இல்லை என்றால் ஸ்ரீலங்கா கிழக்கே இருக்கிறது அல்லவா, ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தார்களோ என்று நாம் நினைத்து விடுவோம். Even Sri Lanka is located in the east, so maybe they came from Sri Lanka, we might think. Bible scholars இவ்விதமாய் அபிப்பிராயப்படுகிறார்கள். But this is what the Bible scholar says. கிழக்கிலிருந்து என்றால் அவர்கள் அரேபியா தேசத்திலிருந்து வந்திருக்க கூடும் என்று அவர்கள் அதை குறித்து அபிப்பிராயப்படுகிறார்கள். When they say east, it could be the Arabian nation. So அந்த பகுதியிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். So they might have come from those part of the world. அவர்களுக்கு ஒன்று நன்றாய் விளங்கி விட்டது, அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்டார்கள். They understood one thing and they were able to see the star and they started to follow the star. அவர்கள் நட்சத்திரத்தை குறித்த கணிப்புகளும் கால கணிப்புகளும் மிக துல்லியமாய் செய்யக்கூடியவர்கள். They are very meticulous and accurate in what they search for and in what they know. அவர்கள் அதை பார்த்தபோது அந்த விசேஷமான ஒரு நட்சத்திரம், ஒரு ராஜா பிறந்தால்தான் அந்த நட்சத்திரம் உதயமாகும். They know the specialty of the star and they know that this star will only appear when a king is born. ஆகவே ஒரு ராஜாவை சந்திக்க அவர்கள் ஆயத்தமானார்கள். So they prepared themselves to meet the king. அவர்களுடைய தேடுதல் எதை குறித்ததா இருந்தது என்றால் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த ராஜாவை சந்திக்க. Their search and their seeking was to go and find the king and to meet the king. உங்களுடைய என்னுடைய கிறிஸ்மஸ்னுடைய சந்தோஷத்தின் அளவு பெருக வேண்டும் என்றால், if your happiness and if my happiness should increase during the season of Christmas, கண்டிப்பாக நாம் அந்த தேடுதலிலே கவனமாக இருக்க வேண்டும். surely we have to be careful in what we are seeking for. கிறிஸ்மஸ் வந்துட்டா பலரும் பல காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். During the time of Christmas season, people are searching for a different thing. ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் வித்தியாசமாக இருக்கிறது. Everybody's opinion, everybody's mindset, everybody's seeking is different. ஆனால் இந்த மூன்று ஞானிகள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் யூதருக்கு ராஜாவை தேட ஆரம்பித்தார்கள். But these three wise men started to look for the king of the Jews. அவர்கள் வந்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? As they have seen the star, now they ask this question, where is he who has been born the king of the Jews? அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பயணம் நிற்காமல் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தொடர ஆரம்பித்தது. They did not care about the distance and how far it was, but they were very much focused in order to follow the star. அவர்கள் இவ்விதமாய் சொல்கிறார்கள், அவரை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். This is what they say. They came to meet the king and they want to worship the king. நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பது கேள்வி. The question is, what are you searching for? இங்கே பதில் என்னவென்றால் ராஜாவை தேடுகிறார்கள். Here the answer is, they are looking for the king. எதற்காக ராஜாவை தேடுகிறார்கள்? Why are they looking for the king? அவரை பணிந்து கொள்ளும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுவோம். They are looking to worship him. Shall we say a loud amen? ராஜாவை தேடி அவரை பணிந்து கொள்ள, worship பண்ணும்படியாக. They want to find the king, meet the king and worship the king. வருகிற ஜனவரி மாதத்திலே 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து டெய்லி வர்ஷிப்னோடே நிறைய பேர் ஆர்வமாக எழும்பி நின்றீர்கள், அது சந்தோஷமாக இருந்தது. I was so pleased to see that from January 1st we are going to have continuous time of worship and so many of you stood up so that you want to participate in this worship. சிலருக்கு தடை வரப்போவதில்லை, ஆனால் அவர்களே தடை வந்துவிடுமோ என்று நினைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Some people are thinking, oh, we might not be able to make it because of a situation, even when the situation is not even yet come. விசுவாசத்தோடு நாம் தீர்மானங்களை எடுக்கும்போது ஆண்டவர் அனுகூலங்களை செய்கிறவராய். When you take steps with faith, God will make the path straight. கிறிஸ்மஸ்லே நாம் தேட வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் தேட வேண்டும். During the season of Christmas, what we really need to seek is to worship our King of Kings. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் பல காரியங்களை செய்கிறோம், இதுபோல டெக்கரேஷன் செய்கிறோம், அதற்கு மிகுந்த நேரத்தை எடுக்கிறோம். During this Christmas season, we take a lot of time to do a lot of things. We decorate the place and we take a lot of time to do that. சில வீடுகள் ஒரு வாரத்துக்கு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், 1 week தொடர்ச்சியா வேலை செய்வாங்க. In some homes, they are continuously working for a whole week. ஆனா கிறிஸ்மஸ் காலத்துல நம்ம வீடுகள்ல என்ன வர்ஷிப் இருந்துச்சான்னு கேட்டா வர்ஷிப்ல தான் பஞ்சம். But if you really ask yourselves how much time did you spend during this Christmas season for worship,
then we are really in worship poverty. நாம் இந்த நாளிலே குழுவாக பாடுவதற்கு ஒரு 4 வாரத்துக்கு மேலாக பயிற்சி எடுத்து நாம் பாடினோம். அது ரொம்ப சந்தோஷமானது. We wanted to sing in different teams and we've been practicing it for 4 weeks and it's really special. ஆனால் நாம் குடும்பமாய் தனியாக எவ்வளவு worship பண்ணோம் என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? But the question is, how much time did we spend as families in order to worship God? உங்க கிறிஸ்மஸ் ஜாயினுடைய அந்த லெவல் பெருக வேண்டும் என்றால் நாம் ராஜாவை தேடி அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? If the joy of Christmas should increase in your life, then we need to find our King and we need to worship Him. What do you seek? எதை நீங்கள் தேடுகிறீர்கள்? What do you seek? எதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்? What are you looking for? கண்டுபிடித்த பின் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? What have you found, and after you found, what are you going to do about it? நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? How many years has it been since we got saved? நம்முடைய ஆராதனை வளர வேண்டும். Our worship should increase. நம்முடைய ஆராதனையிலே நாம் பெருக வேண்டும். Our worship should increase. அநேக குடும்பங்களிலே இன்னும் ஆராதிக்க தெரியல. A lot of families still don't know how to worship. அநேக பிள்ளைகளுக்கு ஆராதிக்க தெரியல. A lot of children still don't know how to worship. ப்ராப்பரான ஆராதனை இல்ல. Still a lot of families are not able to experience worship. அநேக குடும்பங்களிலே ஆராதனை என்றால் என்னன்னு தெரியல. A lot of people, a lot of families still cannot understand what worship is. குடும்பங்களிலே ஆராதனைக்கு ஏற்ற நல்ல அனுகூலமான விஷயங்கள் இல்ல. A lot of families are not able to have an atmosphere of worship in their homes. நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பாடல்கள் பாட அதற்கு வேண்டிய நல்ல CDs எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். You should buy some good music worship CDs for your children so that they will listen and learn and sing. நம்முடைய குடும்பத்திலே எல்லாரும் நல்ல பாடி ஆராதிக்க உற்சாகப்படுத்த வேண்டும். All the members of our family should be able to sing and worship God. எத்தனை பேருக்கு கண்ணு ரொம்ப கசக்குது? அவங்க எல்லாம் நல்ல ஹalleluya சொல்லுங்க பாப்போம். How many of you eyes are getting blurred? Can you say a loud hallelujah? Yeah, very good. சில உண்மையான உத்தமமான விசுவாசிகள் இருக்கீங்க. There are still some people with great integrity in your life. சரி, எல்லாம் நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க பாப்போம். You all say loud hallelujah. இன்னொரு முறை நல்ல ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. அடுத்து point number 2. Point number 2. Where do you look? எங்கே பார்க்கிறீர்கள்? Where do you look? மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். We're going to read from Matthew chapter 2 from verse 3 to 8. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல. என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ஓகே, கிறிஸ்மஸ் காலத்திலே இந்த ஞானிகள் செய்த விஷயத்தை பார்க்கிறோம். We are looking at what this wise men did. இவர்கள் நட்சத்திரத்தை கண்டு புறப்பட்டார்கள். They saw the star and they started following the star. ராஜா என்ற உடனே அவர்களுக்கு சில கற்பனைகள் வந்து விட்டது. When they thought it's going to be the king, they started to go into their imagination. So இந்த ராஜா அரண்மனையிலே பிறப்பார் என்ற ஒரு கற்பனையோடு இவர்கள் அரண்மனைக்கே போய் விட்டார்கள். They imagined because he's a king, he's probably born in a palace. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த ராஜா நம் இதயங்களில் பிறக்க விரும்புகிற ராஜா. But they did not understand that this king was getting ready to be born in our hearts. எல்லா ராஜாவும் போலல்ல இந்த ராஜா. This king is not like any other king. நம்முடைய ராஜா மகிமையின் ராஜா. Our king is the king of glory. எங்க அப்படி இருக்கு வசனத்துல மகிமையின் ராஜான்னு எங்கயாவது வருதா? Is there anywhere where you can find the king of glory? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வசனம் ஞாபகம் இருக்குதுல வருதா உங்களுக்கு? Can you remember the verse? யார் இந்த மகிமையின் ராஜா? Who is this king of glory? இந்த வசனம் இப்ப ஞாபகம் வருதா? 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 நான் கேட்டுட்டே இருக்கிறேன், டக்குன்னு எடுத்து ஆமா சார் இதான் இருக்கு பாருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. Nobody is able to quickly refer. வேடிக்கை பார்க்க கூடாதுல்ல? ஓகே, சரி, இப்போ இது குவிஸ் ப்ரோகிராம் மாதிரி போயிட கூடாது. I don't want to conduct Bible quiz right now. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is this king of glory? இவரை அரண்மனையில் தேடுகிறார்கள். They are looking for this king in the palace. நல்ல
சரியான தீர்மானத்தோடு தவறான அணுகுமுறையை கையாளுகிறார்கள். They have right intentions, but their approach was wrong. தப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. They went to the wrong place. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தப்பான இடத்துல நிறைய பேர் பாப்பீங்க. After you finish the service tonight, as you go back home, you'll see some people in the wrong places tonight. கிறிஸ்மஸ் காலத்துல தான் நிறைய குடிப்பதற்காக நிறைய பேர் பார்ல போய் அங்க படுத்து கிடப்பாங்க. After, because it's Christmas night, you'll see a lot of people drinking in the bar. நிறைய பேர் அப்படியே ரோட்ல நடந்துட்டு போதையில வசனம் சொல்றவங்களா இருக்காங்க. A lot of people are drunk, so drunk that they start to say Bible verses as they are drunk. சிலர் ரோட்ல படுத்து கிடப்பாங்க. நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க படுத்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். Some of them are probably flat out and they probably say, hey, happy Christmas. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சரியான இடத்துல தெய்வத்தை ஆராதிக்கும்படியா கூடி வந்திருக்கோம். But you and I are in the right place to worship our King. யாராலும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கோபப்பட மாதிரி படுத்துருக்கான்னு பாருங்க பக்கத்துல உள்ளவங்க கண்ணு. Look at other people's eyes, make sure they are awake. ஆகாது. இங்க வர்றவங்களுக்கு அது இருக்காதுல்ல. Everybody is looking awake. Praise the Lord. Praise the Lord. அதாவது கண்ணு ஏன் படுக்குது? தண்ணி போட்டவங்களுக்கு தாங்க கண்ணு படுத்துறோம். Only people who are drunk will look weird in their eyes. நம்ம அப்படி இல்ல. நம்ம வந்து சரியான பாதையிலே போகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Everybody is looking fine and we are all called to go in the right path. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? அநேகர் தப்பான இடத்துக்கு போறாங்க. A lot of people go to the wrong places. இந்த ஞானிகள் தவறான இடத்துக்கு போனார்கள். The wise men went to the wrong place. தவறான இடத்திலே போய் ஆண்டவரை தேடி பார்த்தார்கள். They searched for the king. ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லை. But they couldn't find the king there. ஆனால் ஒன்று அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டார்கள். But they understood the prophecies about the king. அப்போ இந்த ரெண்டு விஷயம் அவங்களுக்கு உறுதியாகுது. Now there's two things that's confirmed. ஸ்டார் மூலமாக பிறந்திருக்கிறவர் ராஜா என்பது உறுதியாயிற்று. Because of the star they saw in the sky, they know for born. இப்போது அரண்மனைக்கு போனபோது அங்கே எழுதப்பட்ட முன்னே குறிப்பிடப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்க கேட்டார்கள். As they went to the palace looking for the king, there they listened the prophecies about the king of the Jews that is yet to be born. இப்போ அவங்களுக்கு உறுதியாகி விட்டது, கண்டிப்பாக ராஜாவை தான் பார்க்க போகிறோம் என்று உறுதியாகி விட்டது. Now they are very sure that they are going to meet the king of the Jews. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ்ல ஒரு உறுதி நமக்கு தேவை. You and I, we should be so assured in this life, in our life during this Christmas time. நாம் ராஜாதி ராஜாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping the King of the King. நாம் ஆராதிக்கிற ராஜாவுடைய அந்த ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. The one that we are worshiping, his kingdom will never end. முடிவு இல்லை. There's no end to his kingdom. நிறைய பேர் முடிஞ்சிட்டாங்க. A lot of people have ended. கொடி கட்டி பறந்தவங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. They were flying so high, but still their life came to an end. எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. We have seen great leaders, but yet they are dead. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தே ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். But the one that we are worshiping, the King of Kings, he says that he is always ever living and everlasting King. அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற மக்களாய் இருக்கிறோம். We are worshiping that kind of King. So இதை சரியாய் நாம் புரிந்து கொள்ளும்போது தான் நம்முடைய கிறிஸ்மஸ் ஜாயினுடைய அந்த லெவல் நமக்கு பெருக ஆரம்பிக்கும். We need to truly understand who we are seeking and who we are worshiping in our lives. நமக்கு இந்த வருஷத்துல நம்முடைய கிறிஸ்மஸ்ல ஒரு திருப்தி இருக்கணும். We need to have a satisfaction. ஆராதனையில திருப்தி இருக்கணும். The worship should be satisfactory. ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ததிலே நமக்கு திருப்தி இருக்கணும். As we help the poor, we should find satisfaction. நம்முடைய ரெகுலரான நம்முடைய திங்கிங்னால நமக்கு திருப்தி வர போறது இல்ல. We cannot be always living a regular life. கிறிஸ்மஸ் வந்தா Dress எடுப்போம். Every Christmas we buy new clothes. ஸ்வீட் செய்வோம். நல்ல கேக்ஸ் எல்லாம் வாங்குவோம். We buy cakes. ஃப்ரெண்ட்ஸோடு கொடுப்போம், அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள், நாம் அவர்களுக்கு கொடுப்போம், அப்படிதான். Then we share it with our friends, and our friends will share their cakes with us, and we start to spend time together. பெயருக்காக வந்து ஆலயத்திலே அமர்ந்து விட்டு ஒரு சரி ரைட் மன நிறைவோடு போகிறோம் என்று அப்படி அல்ல. We don't want to just come to the church for name's sake during this time.
புரிந்து கொண்டு வர வேண்டும். We should really understand why we are here. உண்மையாவே ராஜாதி ராஜா. He is truly the King of Kings. நீங்களோ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையாவே ராஜா. நட்சத்திரம் சொல்லுது ராஜா என்று. The star says he is the king. ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது அவர் ராஜாதி ராஜா என்று. Prophets and prophecy says that he is the king. நல்லா கவனிக்கணும். இப்ப மூணாவது பாயிண்ட்க்கு வரோம். Listen carefully. We are coming to the third point. இவங்க புறப்படும் போதே ரெடி ஆனாங்க பாருங்க. As they were leaving to meet the king, they came prepared. எப்படின்னு சொன்னா அவங்க சும்மா எம்டி ஹேண்டோட வரல. They didn't come with empty hand. வசனம் அதிகாரம் 2 11 ல இருந்து 15 முடிய வாசிச்சு பார்த்தா இப்படி சொல்லுகிறது. We are going to read from chapter 2 from verse 11 to 15. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். As they entered the house, they saw the child with Mary his mother, and they fell down and worshipped him. Then opening their treasures, they offered him gifts, gold and frankincense and myrrh. கிழக்குல இருந்து புறப்பட்டு வரவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும்னு சொல்றாங்க. The scholar says that the lifestyle of the people who are coming, the wise men who are coming from the east, they're quite rich. அவங்க எப்படின்னு சொன்னா ராஜா அப்படின்னா ராஜாவுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. Because they came with the attitude that they're going to meet the king and they want to meet the king with respect. அவங்க கையில மூன்று விதமான gift வச்சிருந்தாங்க. They had 3 different kinds of gifts in their hands. பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து மெல்ல அப்படியே லேசா தூங்குனா அப்படியே தட்டி விட்டுட்டு கேளுங்க ஏதாவது gift கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேளுங்க. If somebody is sleeping next to you, just wake them up gently and say, சொல்றேன் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து தூங்க மாட்டாங்க. Did you bring any gift for me? கேள்வி ரொம்ப வல்லமையான கேள்வி. Wake them up and ask them, did you bring me any gift? கேளுங்க. எனக்கு இல்ல ஆண்டவருக்கு ராஜாவுக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு கேளுங்க. Ask them, did you bring any gift for the king? பாருங்க மூன்று விதமான gift present பண்ணாங்க. Here we see that they are presenting 3 kinds of gifts. முதல்ல தாயையும் மரியாளையும் பார்த்து சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. At first they saw Mary and they saw Jesus and they fell down and worshipped him. Totally they bowed down. அப்படியே சரணடைஞ்சு விழுந்தாங்க. They completely bowed down, they surrendered themselves and they worshipped him. இது கிழக்கத்திய புத்திரர்களுடைய ஒரு பண்பாடு. This is the culture of the people from the east. ஆமா அப்படியே சரணடைந்து they completely surrender. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கூட சில நல்ல பழக்கங்கள் இருக்குது அதை விட்டுறாதீங்க. Even in our country in Tamil Nadu we have some good culture. நீங்கலாம் தமிழ்நாடு தானே? You people are Tamilians? தமிழ்நாடு தானே? Are you from Tamil Nadu? தமிழ்நாடுனா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. You're from Tamil Nadu. தமிழ்நாடு பேசும்போது ஆமென் சொல்ல வேணாமா? சரி, என்ன நல்ல பழக்கம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே after wedding பெண்ணும் மாப்பிள்ளையும் போய் குடும்பத்தில் உள்ள எல்லா பெரியவங்க காலையும் விழுவாங்க. The bride and the groom, they go to all the elders of the families, they go and respect them, and as a sign of respect they fall at their feet and get their blessings. என்னதான் அவங்க வந்து Dress அது இதுன்னு போட்டுருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம பெரியவங்களுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவாங்க, அவங்க bless பண்ணுவாங்க. இது பொதுவா ஜெனரலா எல்லா குடும்பத்திலயும் இருக்கு. No matter how dressed they are for the wedding, they'll still go ahead and they'll get the blessings from the elders. நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். I'm just saying follow the good things. என்ன பெரியவங்கள்ட்ட போய் அவங்க ஆசீர்வாதத்தை bless பண்ணுங்கன்னு கேளுங்க. Go and receive the blessing from the elders. முக்கியமான நேரத்துல பெரியவங்களை கண்டுக்காம விட்டுறாதீங்க. During important times of your life, please don't forget the elders. அதனால தான் நம்ம சர்ச்சில் நம்ம ஒரு பாயிண்டே வச்சிருக்கோம். என்ன பாயிண்ட்னா parental blessing. That's why in our church during the ceremony we have a time that is called the parental blessing. கல்யாணம் முடிஞ்ச உடனே கீழ வந்து பெற்றோர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். Right immediately after the wedding ceremony is done, the bride and the groom comes down and get the blessings from their parents. இந்த ஞானிகளும் என்ன பண்ணாங்க? போய் நல்லா கும்பிட்டு வணங்கி அவரை ஆராதித்தார்கள். These 3 wise men, they went and fell down at the feet of Jesus and worshipped. Point 1 என்ன கொடுத்தாங்க? What is the first gift that they give? சொல்லுங்க, என்ன கொடுத்தாங்க? First அவங்க கொடுத்தது gold offering. First gift was a gold offering. பக்கத்துல உள்ளவங்களுக்கு சத்தமா சொல்லி கொடுங்க, gold offering தெரியுமான்னு கேளுங்க. Gold to the person next to you and say gold offering. இந்த கிறிஸ்மஸ் திருப்தியானதா?
Is this Christmas satisfactory? இது ரொம்ப திருப்தியான கிறிஸ்மஸா? Is it a fulfilling Christmas? ஏன்னா I'm talking about gold offering now. Are you satisfied? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy about gold offering? Oh my God, நிறைய பேருடைய முகமே கோல்டா பளிச்சுதாயிடுச்சு. I can see a lot of people, our faces are shining like gold right இது now. முக்கியமான விஷயம் இருக்கு. There's some important aspects for us to observe. இப்போது இவங்க நேரா வந்திருந்தா பிரச்சனை இல்ல. There's no problem if they came straight ஆனா இவங்க to the king. பேலஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு கலக்கி விட்டுட்டு வந்துட்டாங்க. They went to the palace and there was some confusion because they went there. யூதருக்கு ராஜாவா பிறந்த அந்த பிறப்பின் செய்தி வந்து ஏரோதுக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சு போச்சு. King Herod did not know about the new king that is to be born, the king of the Jews. அவன் ரொம்ப கலங்கி போய் இருக்கான். King Herod is very much in trouble. எல்லா குழந்தைகளை அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படி உத்தரவிடுறான். He commands that all the newly born children to be killed. இப்போ யோசேப்பு மரியாள் இயேசுவை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போகணும். Now Joseph and Mary, they have to take baby Jesus and they have to go to Egypt. ஃபாரினுக்கு போகணும், எகிப்துக்கு போகணும். They have to go to a different country. எகிப்துக்கு போறதுக்கு ரூபா வேணும், பணம் வேணும். They need some money to go. பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, பணம் வேணும் சார்னு சொல்லுங்க. Turn to your neighbor and say, need some money. வா, அது மட்டும் இல்ல, எகிப்துல போய் வாழ்றதுக்கு பணம் வேணும். They have to go and live in Egypt. They need money. என்ன பண்ணுவாங்க? பணம் வேணும். What are they going to do? பாருங்க, ஒரு நட்சத்திரத்தை காட்டி கிழக்குல இருந்து தங்கத்தை அவர்களுடைய வாழ்வுக்கும் பயணத்திற்கும் தேவையான தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஞானிகளை ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் கொண்டு வந்து நிறுத்தினார். God raised wise men to come from the east and present them with the gifts of gold that will be useful for their travel. அதுக்கு பிறகு அங்க செட்டில் ஆகி அங்க வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு தங்கத்தை காணிக்கையா கொடுக்குறாங்க. They gave so much gold that they were blessed for them to live there. இங்க ஒரு நல்ல லெசனை நாம் படிக்கிறோம். We need to learn a lesson here. ஆண்டவர் கீழ்ப்படிந்த யோசேப்பு, the man who obeyed Joseph obeyed God. மரியாள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து இந்த அசைன்மென்ட்டை ஏற்றுக்கொண்டாள். Mary also obeyed God and took this assignment. இவர்கள் இருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இவர்களுடைய வாழ்வின் தேவையை சந்திக்கிற தேவன் இவர்களை கைவிடல. They both were obedient to the will of God and God did not let them down. இந்த கிறிஸ்மஸ் உள்ள திருப்தியா இருக்கணுமா? If you want this Christmas to be fulfilling, உன்னுடைய தேவை சந்திக்கப்படணுமா? if your need should be met, உன்னுடைய டிராவலுக்கு வேண்டியதெல்லாம் சந்திக்கப்படணுமா? if God should meet all your needs for your travel, உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சகலமும் சந்திக்கப்படணுமா? if all your needs for your life should be met, கோல்ட் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். there is a God who can provide for your needs and you நம்புறியா? Do you believe? எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe? ஆண்டவரை நம்புறீங்களா? How many of you believe on God? ஏன் இவங்க கோல்ட் எடுத்துட்டு வந்தாங்க? Why did they bring gold? ராஜாக்களுக்கு எப்போது கோல்டு தான் கொடுப்பாங்க. The kings will always receive gold. இல்ல, கொடுக்கறவங்க gift-ஆ கொடுக்கறவங்க ராஜாவுக்கு கோல்டு தான் கொடுக்கணும். When they give a gift to the king, they should always give gold to the king. அப்போ நல்லா யோசிங்க, இவங்க சும்மா ஏதோ ஒரு வேகா புறப்பட்டு வரல. They didn't simply come with a vague mindset. ஒரு தெளிவோடு வர்றாங்க. They came prepared. நட்சத்திரத்திலே அவர்கள் கற்றுக்கொண்ட உண்மை என்னவென்றால், நாங்க போறோம், பார்க்கிறோம், ராஜாவை பார்க்கிறோம்ன்றதுல தெளிவா இருந்தாங்க. They were very clear in what they were going to do. ராஜாவை பார்க்க போகிறோம் என்பதிலே தெளிவா இருந்தாங்க. They were clear that they were going to meet King Jesus. அவர்கள் ராஜாவை பார்க்க போகிறோம் என்பதிலே தெளிவா இருந்தாங்க. They were clear that they were going to meet the king. ஆமென். Amen. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you சொல்லுங்க, நல்லா ராஜான்றபோது நல்லா சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, ராஜா. say king? ஆமா, ராஜான்றத ரொம்ப டவுனா பேசக்கூடாது. ராஜாவை. அப்போ அந்த தெளிவு இருந்தனால தான் கையில கோல்ட் எடுத்துட்டு வராங்க. Because they really understood who they were going to meet, they brought gold. ராஜாவை சந்திக்கிற ஒவ்வொருவரும்
ஆண்டவருக்கு என்ன கொண்டு போகணும்ன்றத கவனமா இருக்கணும். Everybody who is going to go and meet the king, we should be prepared in what we are going to bring him. உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். You need to understand. ஆண்டவரை ராஜாவாக பார்க்கும்போது அதுல ஒரு தெளிவும் ஒரு கவனமும் நமக்கு தேவை. When you look at our God as king, we need to truly understand who he is. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு gift கொடுக்குறீங்க, அவங்க ஏஜ் குரூப்புக்கு தகுந்தது போல உபயோகமானதை நீங்க கொடுப்பீங்க. When you give gift to small children, you will find gifts that are useful for them. இந்த ரெண்டு பொடியர்கள் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். There's two small children sitting right here at the front. இவர்களுக்கு நாளைக்கு நான் ஒரு gift தரேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நல்ல ரேசர் நான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? If I bought them a shaving razor for these two little boys sitting here, would that be a useful gift? முகத்தை கிழிச்சிப்பாங்க. They'll start tearing their faces up. அவங்களுக்கு சரியானதை தரணும். We need to get them the right teenage boys க்கு girls க்கு என்ன கொடுக்கணும்? சரியானதை கொடுக்கணும். For the young boys and girls, we need to find them the right gifts. அநேகர் gift கொடுக்கிறதுல கவனம் இல்ல. A lot of people, we are not careful in how we choose our gifts. யார் கொடுப்போம் போ. We just simply just find a gift and இல்ல நீங்க எதை கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் தெளிவா கொடுக்கணும். Whatever you pick, be clear in what you pick. மனோபாவம் நமக்கு தேவை. We need to have that attitude. ஆண்டவருக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும்ன்ற மனோபாவம் தேவை. We need to have the attitude in order to understand what we give to our God. கோல்ட் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. These people are bringing gold. ஏன்னா அவங்க சொல்றாங்க நீங்க ராஜா. Because they know that they're meeting the king. நம்முடைய கிறிஸ்மஸ்லே ஹீரோவா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. The one that we're celebrating tonight is not a normal God, but he is the King of Kings. ராஜாவுக்குள்ள மகிமை கொடுக்கணும். We should give him the glory. ராஜாவுக்குள்ள மரியாதை கொடுக்கணும். We should give him the respect. ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய சகல கனமும் கொடுக்கணும். We should give him all the reverence that he deserves. அப்பதான் உங்களுடைய கிறிஸ்மஸ் திருப்தியா இருக்கும். Only then you can have a fulfilling Christmas in your life. Hello my brothers and sisters, கவனமா கேளுங்க. Please listen carefully, my dear brothers and sisters. அவர் ராஜாதி ராஜா. He is the King of Kings. அடுத்து இன்னொன்னு கொடுக்கறாங்க. Now the second thing that they give. அடுத்து என்ன கொடுக்கறாங்க? வாசிங்க பாப்போம். Can we read? தூபவர்க்கத்தையும் தூபவர்க்கம். அதென்ன தூபவர்க்கம்? What is this frankincense? அதுல அந்த வார்த்தையிலேயே பொருள் இருக்குல்ல. The word in itself has its meaning. அந்த வார்த்தையில என்ன தூபவர்க்கம்? தூவுகிற வர்க்கம் அது. Frankincense. சாம்பிராணி. It's perfume. It's a kind of perfume. சாம்பிராணி புகை போட்டு கலப்புவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சாம்பிராணி அந்த மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு மரத்துல இருந்து எடுக்கிற கம் அது. It's a kind of a gum that's been taken from a tree. அது வந்து அது போட்டா நல்ல நறுமணமா இருக்கும். There will be really good smell as they present that. இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜா மட்டும் இல்ல, அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Our God is not only the king, but he is our high priest. ஆசாரியன் தான் தூபம் காட்டி ஊழியம் செய்கிறார். Only the high priests are able to give frankincense. ஆமென். ஹalleluya. அதனால தான் இங்கே தூபவர்க்கம் கொடுக்கப்படுகிறது. That is why frankincense is given. அப்போ இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவா புரிந்துகொண்டு அவரை தேடி வந்தார்கள். They understood that our Jesus was king. அவரை பிரதான ஆசாரியனாக புரிந்துகொண்டு வந்தார்கள். They understood that he was a high priest. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுடைய என்னுடைய அந்த புரிந்துகொள்ளுதல் மிக முக்கியம். During this Christmas season is really important how we look at our God and our understanding about our God. அடுத்து மூன்றாவதாக என்ன கொடுத்தார்கள்? What is the third thing that they gave? மூன்றாவதாக வெள்ளைப்பழம் கொடுத்தார்கள். They gave myrrh. வெள்ளைப்பழம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மரணத்திற்கு பயன்படுத்துவார்கள். What is myrrh and why would they use that? They use it for death. டெட் பாடிக்கு உபயோகப்படுத்தப்படுகிற அது ஒரு விதமான சுகந்த வாசனையான பொருள். அது வாசனை பொருள், திரவியம். It is actually it's a kind of an embalming perfume that they use when somebody is dead. அது ஒரு கம் மாதிரி தான் இருக்கும். கம் மாதிரி தான் இருக்கும். It's kind of like இதெல்லாம் மரங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆனா இது ஒரு வித்தியாசமான சரீரத்தை பாதுகாக்கும் தன்மையுடையது. It protects the body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் கொடுத்தாங்கன்னா இயேசுவுடைய மரணத்திற்கு அடையாளமா கொடுத்தாங்க. Why did they give this? Because they gave it in order to refer to the death of Christ that is. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். அவர் நமக்காக பிறந்தது மட்டுமல்ல, நமக்காக
வாழ்ந்தது மட்டுமல்ல, நமக்காக அவர் மரித்தவர். நல்ல கிளாப் கொடுங்க. He was not only born for us, but he died for us and he is risen for us. பாருங்க, இந்த மூன்று ஞானிகளும் மிக தெளிவோடு வந்தார்கள். இயேசு ராஜா என்றும் பிரதான ஆசாரியர் என்றும் அவர் நமக்காக மரிக்கப் போகிறவர் என்பதை புரிந்து காணிக்கை கொண்டு வந்தாங்க. They came with the understanding that he was the King of Kings and he is the high priest and he is the one who is going to be sacrificed for us. இந்த மூணு காணிக்கையில நம்ம விஷயத்துல ஒரு காணிக்கை மாற போகுது. In these three offerings, we are going to take part in one of the offerings. பக்கத்துல உள்ளவங்கள தட்டி எழுப்பி சொல்லுங்க, நம்ம காணிக்கை மாறணும்னு சொல்லுங்க. Wake up the person next to you and say, our offering should change. சொன்னீங்களா? Did you say that? சிலரெல்லாம் இன்னும் கண்ணை மூடிட்டு ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. தட்ட சொன்னா தட்ட மாட்டேன்றீங்க. Some people still, their eyes are very tight. தட்டி விடுங்க, நல்லா தட்டி விடுங்க. சார் ப்ளீஸ் நம்ம காணிக்கை மாறணும்னு சொல்லுங்க. Wake them up and say, sir, please, our offering should change. Hallelujah. Right. என்ன காணிக்கை மாறணும்? What offering should change? அவர் ராஜா என்பது இன்று வரை உண்மை. ஆகவே அவருக்கு கோல்ட் கொடுக்கலாம், தப்பில்லை. He is still King of Kings, so we can give him gold. That's not a problem. அவர் பிரதான ஆசாரியர், தூபம் காட்டலாம். நம்ம தூப வர்க்கம் கொடுக்க விரும்பினால் தாராளமாய் கொடுக்கலாம். இந்த காலத்துல நாம் கொடுக்க வேண்டிய தூப வர்க்கம் என்ன தெரியுமா? அவரை துதிக்கிற துதி, அவரை போற்றுகிற போற்றுதல், பாடுதல், அவரை மகிமைப்படுத்துதல், praise and worship. அவ்வளவுதான். We can still give him frankincense, and our frankincense is nothing but praise and worship that we offer at the presence of God. ஐயோ பாஸ்டர், கோல்ட் பத்தி சொன்னீங்களே, அது என்ன? Pastor, what is it that you spoke about gold? நம்முடைய character golden character மாறணும். We should have a character that is pure like gold. Calvary Life City Churchல வாழ்றவங்களுடைய character பண்பு என்னன்னா சூப்பரான ஆட்கள்னு சொல்லணும். Every member of Calvary Life City Church should have a golden character in இங்க their life. இருக்கிற எல்லாருக்கும் அன்பு பெரிதாய் காணப்படணும். Everybody should have a lot of love for everyone. எல்லாரும் நல்லா நேசிங்க. Love everybody. அன்பு ஒரு காலம் ஒழியாது. Love will never fail. அடிக்கடி அநேகருடைய அன்பு உடைஞ்சு போகுது. என்னது பாட்டில் கண்ணாடியா உங்க அன்பு? A lot of people love is like a broken bottle. It's always breaking. இந்த வாரம் அன்பா இருக்கீங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு அன்பு இல்ல, வம்பா போயிடுறீங்க. This week you're kind and loving and the next week you're like enemies. நல்ல golden characters நமக்கு வேணும். We should have golden characters. அடுத்து நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கணும், பாடணும். We should praise and worship God a lot. அடுத்து மூன்றாவதா நம்ம காணிக்கை மாறணும். And the third offering is what we should change. இனி இயேசு மறுபடியும் நமக்காக மரிக்க போறது கிடையாது. Jesus is not going to die for us again. அதனால வெள்ளப்போளம் தூக்கிட்டு வராத. You don't have to bring myrrh. நிறைய பேர் வெள்ளப்போளத்திலேயே ஓட்டிட்டு இருக்கீங்க. Still people are bringing myrrh for the living king. பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து கேளுங்க, என்னங்க இன்னும் வெள்ளப்போளமான்னு கேளுங்க. Ask the person next to you, are still bringing கொஞ்சம் பேசுங்க. இது Keep பேச வேண்டிய நேரம் speaking, ஆயிப்போச்சு. You need to keep them awake. நீங்க பேசித்தான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்துக்கு வந்துட்டோம். You have to keep talking. வெள்ளப்போளம் வேண்டாம். We don't need myrrh. ஏன்னா இயேசு இனி மறுபடியும் நமக்காக மரிக்க போறது இல்ல. Because Jesus is not going to die again. ஆனால் நமக்காக மறுபடியுமாய் வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு He is going to come back again as our king. இனி இயேசு குழந்தையாக அல்ல. Jesus is not going to come back as a baby. தூங்கு பாலகனேன்னு பாட முடியாது. We are not going to sing him lullabies. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். He is going to come back as our king. ராஜாவாய் வரப்போகிறார். He is a come back as King of Kings. So அதனால we have to change our gifts. We should change our gifts because he is going to come back as a king. ஆமா, இனி வெள்ளப்போளம் கிடையாது. No more myrrh. என்ன கொண்டு போகணும் அவருக்கு? What should we take to him? ஆத்துமாக்களை கொண்டு போகணும். We should take with us souls. 2016வது வருஷத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். We should make a new decision. அடுத்த நம்முடைய கிறிஸ்மஸ் 2017வது வருடத்தின் கிறிஸ்மஸுக்குள்ளே நாம் பூமியிலே வாழ்வோம் என்றால் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு வெகுமதி அவர் காலடியில் கொண்டு போய் நிறுத்தணும். As we celebrate our Christmas next year, by the end of the year 2017, we should bring new souls who are saved in that year as an offering to our God. ஆத்மா பேங்க்லயா இருக்குது. Where are the souls? Are they in the bank? இல்ல ஆத்மா கடையில இருக்குதா? Where are the souls? Are they in the shop? ஆத்மா எங்க இருக்கு? Where are the souls? உன் கண்ணீர்ல இருக்குன்ற. The souls are in your tears. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? How many of you understand உன் this? கண்ணீருக்குள்ள ஆத்மா இருக்குது. The souls are in your tears. ஒரு ஊழியக்காரனை தலைமை போதர் ஊழியத்துக்கு அனுப்புனாரு.
One pastor, senior pastor, he sent another pastor for ministry. ஒரு ஜூனியரை ஊழியத்துக்கு அனுப்பினாரு. He sends a junior pastor for ministry. அவர் போன இடத்துல 3 வருஷமா ஊழியம் செய்தாரு. ஒருத்தரும் சர்ச்சுக்கு வரல. He went and ministered in a location for 3 years and nobody came to the church. யாருமே வரல. Nobody came. ரொம்ப மனசு உடைஞ்சு போனாரு. He was very broken. தன்னுடைய தலைமை போதகரை வந்து பார்த்தாரு. So he came and met the senior pastor again. பாஸ்டர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க பாஸ்டர். So he asked the pastor, Pastor, can you please transfer me to a different place? எனக்கு நீங்க அனுப்புன இடத்துல ஒண்ணும் வேலையே நடக்கல. There's nothing is possible in the place that you sent me. நான் ஜெபம் பண்ணேன், எவ்வளவோ நான் காஸ்பல் சொன்னேன், யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க. I've been crying so much, I've been preaching the gospel so much and nobody is turning up to the church. வேற ஊருக்கு அனுப்புங்க பாஸ்டர், நான் வேற ஊருக்கு போறேன். Send me to a different place and let me try there. அப்ப அந்த சீனியர் பாஸ்டர் அவர் முகத்தை பார்த்தாரு. So the senior pastor looked at his face. அவர் இப்படியா சொன்னாரு. And he said, ஒரே ஒரு முயற்சி செய்து பார். Try one more time. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். This is the only word he said. Try with tears. கண்ணீரில் முயற்சி செய்து பார். He said, try with tears. எத்தனை பேர் புரியுது? How many of you understand? Try with tears. கண்ணீரில் முயற்சி செய்து பார். He said, try with tears. அவ்வளவுதான். அவர் திரும்ப போனாரு. So this pastor went back to his spot படிட்டாரு. and he knelt down. ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. He started to pray. அழுக ஆரம்பிச்சாரு. He cried. கண்ணீர் விட ஆத்துமாக்கள் திரளாய் ஆண்டவர் அனுப்பினார். He kept crying for souls and God started to bless his church. 2016 வருடத்தினுடைய இந்த கிறிஸ்மஸ் அன்று நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். Cry with tears. We all have to decide in this year that we're going to cry with tears for new souls. வெள்ளை போளத்திற்கு பதிலான அடுத்த வெகுமதி என்ன நாம் கொடுக்க போவது? Except for mere, what are we going to give? Souls. We're going to give souls to God. ஆத்துமாக்கள். What are we going to give? We're going to give souls. எத்தனை பேர் உள்ள மனசுல உண்மையாக ஆத்தும பாரத்தினால் நிரப்பப்படுகிறீங்க? How many of you are really burdened for new souls? எவ்வளவு பேர் நிம்மதி இல்லாம இருக்காங்க? You know, a lot of people are there with no peace in their life. தொடர்ந்து இந்த வருஷ கடைசியிலே கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். God is still talking to us. பிலிப்பை ஆண்டவர் அனுப்பினார். God sent Philip. அங்கே கந்தாகி மந்திரிய ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி தான் பிலிப் அனுப்பி அறுவடை செய்தார். The man was already prepared for him to receive the gospel and God sent Philip. அவன் ரட்சிக்கப்பட்டான். He was saved. அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். He was baptized. பிலிப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். God used Philip. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே விதமாய் பார்க்கிறோம். In Acts 14 we read, அங்கே ஒரு மனிதனை சந்திப்பதற்காக சவுலும் பர்னபாவும் கடந்து செல்கிறார்கள். Saul and Barnabas, they're going to go and meet a man. ஒரு தீவினுடைய ஒரு கவர்னர் அவர். He's a chief of an island. அவர் ரொம்ப பெரிய ஆளு. He's a big shot. அவரை போய் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி அவரை கர்த்தருக்குள்ளே திட்டம் பண்ணும்படியாக இவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். God used Saul and Barnabas for him to be saved. ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். God was already at work. Brothers, sisters, நிறைய பேர் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டே இருக்காரு. Brothers and sisters, there's so many souls that are already ready to be met. அவங்களை எல்லாம் ஆதாயப்படுத்தி நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த கிறிஸ்மஸ் டைம்ல காணிக்கையா கொடுக்க போறோம். Next Christmas we are going to win these souls and give as an offering to our God. உங்க பணத்தை பத்தி நான் பேசல. I'm not talking about your money. உங்க கோல்ட பத்தி நான் பேசல. I'm not talking about your gold. நீங்க ஏதாவது கொடுக்கணும்ன்றது இன்டென்ஷனல் நான் பேசல. I'm not talking about that you need to give something from your pockets. நம்ம கோல்ட் குணமா மாறணும். But our character should change like a golden character. நம்முடைய வாழ்க்கையிலே தூப வர்க்கமா நம்முடைய துதி ஆராதனை முழங்கணும். Our praise and worship should be the frankincense for our வெள்ளை போளத்துக்கு பதிலா ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆண்டவர் முன்பாக குவிக்கணும். Instead of mere, we should bless our King with souls. அப்பதான் இயேசுவை நம்ம அவர் யாருன்னு விளங்கிட்டோம்னு அர்த்தம். Only then we have truly understood who we are worshiping. நம்ம விளங்கின கிறிஸ்தவங்களா இருக்கணும். We need to understand who we are worshiping. சொல்லுங்க, விளங்கின கிறிஸ்தவங்களா இருக்கணும். Christians with understanding. விளங்காத கிறிஸ்தவங்களா மட்டும் இருந்தவே கூடாது. Don't be Christians without any understanding. சோ விளங்கின கிறிஸ்தவங்களா இருக்கணும். Live with understanding. இப்போ விளங்கினவங்க மட்டும் எழுப்பினதுக்கு பாப்போமே. The ones who understood, please stand up quickly up on your feet. Amen.